அனைவருக்கும் வணக்கம். 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர், அவருடைய வெற்றி செல்லுபடி ஆகாது என்று 10 ஆண்டுகள் கழிந்து நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி, அதே நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் கூட. அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். கடந்த 2016ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் அதிமுக பெருவாரியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக இன்பதுரை அவர்களும், திமுக சார்பாக அப்பாவு அவர்களும் போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் இன்பதுரை அவர்கள், அதிமுக வேட்பாளர் இன்பதுரை அவர்கள் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்குது. இல்லை இதெல்லாம் ஏற்க முடியாது, இதில் சில முறைகேடுகள் இருக்கிறது என்று சொல்லி அப்பாவு அவர்கள் என்ன செய்கிறாருன்னா நீதிமன்றத்தை நாடுகிறார், சென்னை உயர்நீதிமன்றத்தை. அவர் வைத்த காரணம் என்ன அப்படின்னா, 203 தபால் வாக்குகள் தலைமை ஆசிரியர்களால் சான்றிதழ் வழங்கப்பட்ட வாக்குகள், அந்த வாக்குகள் எண்ணப்படவில்லை, அந்த வாக்குகளை இவங்க நிராகரித்து விட்டார்கள். அதனால் அந்த வாக்குகளை எண்ணி மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தி தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்பதுரை அவர்களுடைய அந்த வெற்றியை செல்லாதென்றும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார், அப்பா அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றார். அந்த வழக்கினுடைய விசாரணை நமக்கு தெரியும் இல்லையா, பொதுவாக நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணை எப்படி நடக்கும், எவ்வளோ காலதாமதமாகும் என்று. அப்படி அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த தபால் வாக்குகள் 203 தபால் வாக்குகள் இருக்கிறது இல்லையா, அந்த தபால் வாக்குகளையும் 19, 20, 21 ஆகிய சுற்றுகளில் எண்ணப்பட்ட அந்த வாக்குகளையும் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு அவர் பிறப்பிக்கிறாரு. அவருடைய உத்தரவை தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை, மறு வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடைக்கால தடையும் விதிக்கிறார்கள். அந்த வாக்கு எண்ணிக்கை, மறு வாக்கு எண்ணிக்கையினுடைய அந்த முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். அதுக்கப்புறமா அந்த வழக்கு அப்படியே நிலுவையில் இருந்து வந்தது. கடந்த சட்டசபை தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைக்கிறது. 2016க்கு அப்புறமா 21, 26 2 தேர்தல் முடிவடைந்து விட்டது. அதுக்கு மேலே இந்த வழக்கு இருந்து என்ன செய்ய போகிறது என்று சொல்லி வழக்கை முடித்து வைக்கிறார்கள். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு உத்தரவும் பிறப்பிக்குது. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தபால் வாக்குகளுக்கு சான்றளிக்கலாமா என்பதை ஆராய்ந்து முடிவெடுங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அதை ஆராய்ந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கார் நேற்றைய தினம். பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சான்றளிப்பது அது செல்லுபடி ஆகும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் மறு வாக்கு எண்ணிக்கை முடிவையும் வெளியிட்டிருக்கிறார். அப்பாவு அவர்கள் 154 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் இன்பதுரை அவர்களுடைய வெற்றி செல்லுபடி ஆகாது என்றும் 2016 முதல் 2021 வரைக்கும் உள்ள அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் இருந்த அத்தனை அரசு ஆவணங்களிலும் சட்டமன்ற உறுப்பினராக இன்பதுரை என்கிற அந்த பெயர் நீக்கப்பட்டு அந்த இடத்திலெல்லாம் அப்பாவு என்கிற பெயர் வைக்கப்பட வேண்டும். அனைத்து பதிவுகளிலும் அப்பாவு தான் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அந்த பதிவு சேர்க்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததற்கான அதை தொடர்ந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய, இன்பதுரை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் திட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த ஓய்வூதியம் எல்லாம், அந்த சலுகை எல்லாம் எதுவுமே அவருக்கு வழங்கப்படாது, அதற்கான உரிமையை அவர் கோர முடியாது என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இனி உத்தரவு பிறப்பிச்சு என்னங்க ஆக போகுது என்கிற கருத்துக்கள் தான் பெரும்பாலான மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. 10 ஆண்டுகள் எடுத்திருக்கிறீங்க, 10 மாதம் எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை ஒரு ஆண்டோ 2 ஆண்டோ இல்லை 3 ஆண்டுகள் எடுத்து கடைசி ஒரு 2 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, 2 தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரை மாற்றி அறிவிச்சிருக்கிறீங்களே, அந்த சட்டமன்ற உறுப்பினரை வச்சு நாங்கள் என்னங்க செய்கிறது, நீ என்ன பலன், எதுவுமே இல்லை என்கிற கருத்துகள் மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது. அதாவது இந்தியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆனால் அந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் எப்படி நிலைநாட்டப்படுகிறது பார்த்தீர்களா? நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நீங்க தாமதம்னா இது அளவு கடந்த தாமதமாக இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது.
இருந்தாலும் அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. காலம் தாழ்ந்தாலும் நீதி எங்களுக்கு கிடைத்து விட்டது என்கிற ஒரு கருத்தை தான் அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இது போன்ற வழக்குகளை நீதிமன்றங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த வழக்குகளை முடித்து வைப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது. நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கும் நல்லது. மக்களுக்கு நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும். சரியான நேரத்தில் நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டும், நீதிமன்றத்தை நாம் நாடினால் சரியான காலகட்டத்தில் நமக்கு நீதியை பெற்றுத் தருவார்கள்ங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு நீதிமன்றங்கள் கொடுக்கணும் இல்லையா? இது போன்ற வழக்குகள் எல்லாம் பார்க்கிறப்போ நீதிமன்றத்தின் மீதும் இந்திய நீதி அமைப்பின் மீதுமே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வரும், பெரிய ஒரு சோறு வரும். நாளைக்கு மக்கள் ஏதாவது ஒரு வழக்குக்காக நீதிமன்றத்திற்கு செல்வது கூட மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தும். எங்கெங்க பெரிய சட்டசபை தேர்தல், அந்த தேர்தலுக்கான முடிவுகள் கூட, அது குறித்த ஒரு நீதியை கூட நீதிமன்றங்கள் சரியான நேரத்தில் வழங்கலை. நம்ம தனி மனிதர்களுடைய நீதியை எப்படி நீதிமன்றங்கள் நிலைநாட்டும் என்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இயல்பாகவே எழும். இந்த தீர்ப்பை வழங்கிய போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரும் இந்த கால தாமதத்தை சுட்டிக்காட்டி பேசுகிறார். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போன காரணத்தால் இவ்வளவு காலம் ஆகிவிட்டது என்றும், இது போன்ற காலதாமதத்தை ஏற்படுத்தினால் ஜனநாயகத்தின் ஆன்மாவை வீழ்த்திவிடும் என்கிற ஒரு மிக முக்கியமான கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 5 ஆண்டு காலம் அப்பாவு 5 ஆண்டு காலம் இன்பதுரை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவருக்கு ஒவ்வொரு மாதமும் அவருடைய மாத சம்பளம், அவருக்கான சலுகைகள் எவ்வளவு இருக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் அவருடைய பணிகள், இதெல்லாம் இப்போ என்ன ஆனது? நீதிமன்றம் தான் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும்.